ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம உழவன் பாதை. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த ரேர் கலெக்ஷன் ரோஸ் வெரைட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்மளோட தோட்டத்தில் செடி இருக்குங்க. இந்த செடியில் இருக்க பூக்கள் தான் இது எல்லாமே. இவ்வளோ பூக்களுமே வந்து நம்மளோட தோட்டத்தில் வந்ததுக்கப்புறம் வச்ச பூக்கள் தான். ஆல்ரெடி நம்ம வாங்கும்போது இந்த மாதிரி இங்கெல்லாம் இந்த பஞ்ச் ஃபுல்லாகவே பூக்கள் இருந்தது. அதே மாதிரி இங்கே ஒரு பஞ்ச் ஃபுல்லாகவே பூக்கள் இருந்ததுங்க. இப்போ அது ஃபுல்லாக பறித்து முடித்த வாட்டி பார்த்திங்கன்னா சைட்லேருந்து நிறைய கிளை துளிர்த்து வந்து இப்போ வந்து நிறைய மொக்கு வச்சு பூக்களும் நிறைய இருக்குங்க. இந்த பூக்கள் எல்லாமே வந்து நம்மளோட தோட்டத்தில் தான் பூத்திருக்கு. இங்கே நம்மளோட கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட் கிளைமேட் தான். நாமக்கல் டிஸ்ட்ரிக் அப்படின்னாலே தெரியும், ரொம்ப ஹாட் கிளைமேட் தான் அப்படின்ட்டு. இது வச்சதுமே வந்து ஓரளவுக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆன வாட்டி தான் வச்சோம். அதாவது வின்டர்லலாம் வைக்கல. வச்சு ஒரு 1 மந்த்துக்கு மேலே, ஒரு 2 மந்த்ஸ் கிட்டே இருக்குங்க. மழை காலத்தில் வச்சுருந்தோம் அப்படின்னா சீக்கிரம் தழைஞ்சு வரும். ஆனால் இப்போது நாங்கள் வச்சது பார்த்திங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு ஒரு 1 மந்த் வந்து ஓரளவுக்கு பனி இருந்தது. அதுக்கப்புறம் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர் வெயிலில் தான் இருக்குது. இருந்தாலுமே கூட பூக்கள் நிறைய வச்சிட்ருக்குங்க. நாங்கள் தான் பறிக்கிறதில்ல, ஆனால் நிறைய பூக்கள் வச்சிட்ருக்கு. இந்த ரோஸ் பாருங்கள், ரோஸ் உள்ளேருந்து இன்னொரு ரோஸ் வந்திருக்கு. மொட்டு மாதிரி வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ரோஸோட மொக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ரோஸ்குள்ளேருந்து இன்னொரு ரோஸ், ஒரு குச்சி மாதிரி வந்து இதில் ஒரு ரோஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு ரேர் கலெக்ஷன் தான். ஆனால் வந்து இதை நான் வாங்கும்போதே யோசித்தேன், வருமா வராதா அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் வாங்கினேன். ஆல்ரெடி பார்த்துட்டு விட்டுட்டேன், வராது, நம்மளோட மண்ணுக்கெலாம் இது வராது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் நிறைய நர்சரிஸில் தொலைவி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து டெம்போ மாதிரி அந்த இதிலெல்லாம் கொண்டு வராங்க. ரோஸ் பிளான்ட் வந்து ஹொசூர்லேருந்து ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து கொண்டு வராங்க. அவங்கக்கிட்ட பிளான்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா பெருசாகவும் இருக்கும். நல்லா ரேட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குங்க. இருந்தாலுமே கூட அதுக்கேற்ற மாதிரி பூக்கள் செடி இருக்கும். இது வந்து 300 சொல்லிட்டு வாங்கினோம். செடி இந்த சைஸில் நல்லாவே இருந்துச்சு. இன்னுமே இங்கெல்லாம் மொட்டுக்கள் வந்து நல்லா நிறையா இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணும்போது எப்போவுமே, இப்போது இதுதான் ரோஸ் இருக்குது அப்படின்னா இதோட கட் பண்ணிவிடுவேன். எப்போவுமே வந்து நம்ம பூவை மட்டும் பறிக்கக்கூடாது, கொஞ்சம் ரோஸை கீழே இருக்க இலையோடு கட் பண்ணிடணும். அதனால் அப்படி கட் பண்ணியாச்சுங்க. இந்த ஸ்டாக் இருக்குது பார்த்திங்களா, இந்த தண்டு ஃபுல்லாகவே நம்மளோட மண்ணில் வச்சதுக்கப்புறம் இங்கேருந்து தழைஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. நான் கூட வரும்போது யோசித்தேன், வேகமாக வளர்ந்து வந்துச்சு, 7 இலை வர பூக்களோ அந்த தண்டோ அப்படின்னு சொல்லி நினச்சேன். வரும்போதே இங்கே பாருங்கள், நல்லா நிறையா மொட்டுக்களோடு வந்துச்சு. இப்போ அதோட பக்கத்தில் இருந்து இன்னொரு இது வந்துட்டு இப்போ இங்கே நிறைய மொக்கு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி உள்ளேருந்து நிறையா வந்துட்டுருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த சைட்மே அப்படியே கொத்து கொத்தாக பூக்கள் வந்து வைக்க ஆரம்பிக்கும். உள்ளேருந்து தாங்க நிறைய அந்த கொழுந்து மாதிரி உள்ளேருந்து வந்து அந்த வேகமாக வளரும் பார்த்திங்களா, அந்த கொழுந்துலேருந்து தான் நிறைய மொட்டு வைக்குது. அதே மாதிரி இந்த சைடும் வச்சிட்ருக்கு. இப்போ இங்கே கட் பண்ணிட்டோம் அப்படின்றனால இங்கேருந்து ஒன்று வச்சு இந்த மாதிரி பூக்கள் வைக்க ஆரம்பிக்குது. இது வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்க்காமையும் இருப்பீங்க. பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வைக்கணும்னு ஆசை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி வைக்கலாம். ஏன்னா நம்மளோட மண்ணுக்கே வருது அப்படின்னா எந்த மண்ணுக்கும் வராமல் போகாது. ஏன்னா நம்மளோட மண்ணோட குவாலிட்டி வந்து எங்களுக்கு தெரியுங்க. ஏன்னா மண், தண்ணி ரெண்டுமே குவாலிட்டி ரொம்ப கம்மி தான். இதில் என்ன வச்சாலுமே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தணும். ஆனாலுமே கூட இந்த மண்ணுக்கு நல்லா சூப்பராக அந்த க்ரீன் ரோஸ் வருது. இப்போதைக்கு நல்லா வருது. இன்னும் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி தெரில. ஆனால் ஓரளவுக்கு பார்க்குற அந்த பிளான்ட்டோட கண்டிஷன் பொறுத்தவரை ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. இது வந்து சீக்கிரம் செத்துருமா அதெல்லாம் எனக்கு தெரில. இதோட எவ்வளோ வருஷம் இந்த செடி இருக்கும் அப்படின்றதுமே கூட எனக்கு தெரில. கண்டிப்பாக இது வந்து நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ வந்து நார்மலாக ஒரு ரோஸ் செடி வாங்கினோம் அப்படின்னா அது வந்து ஒரு 1 மந்த் 1 இயர் இருக்கும், அதுக்கப்புறம் செத்துரும். அந்த மாதிரிலாம் நிறைய ரோஸ் செடி அப்படி வாங்கியிருக்கோம். அட்லீஸ்ட் அந்த ரோஸ் செடி மாதிரி கூட இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் பூ வந்து நம்மளோட தோட்டத்தில் மற்ற ரோஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக வச்சிட்ருக்கு. கண்டிப்பாக வேணுன்றவங்க உங்களுக்கு வாங்கி வைக்கணுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட இந்த பிளான்ட்ஸ் வந்து அவைலபிள் இல்லை இப்போதைக்கு. நம்மளோட தோட்டத்தில் பூக்கள் மட்டும்தான், ஒரே ஒரு செடி தான் இருக்குது. அடுத்து நம்மளால் இதை வந்து பாலினேட்
கட்டிங்ஸ் மூலியமாக இதை உற்பத்தி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஆனால் நல்லா தழைஞ்சு வருதுங்க. ரொம்ப சூப்பராக தழைஞ்சு வருது. வேணுன்றவங்க வாங்கி வைக்கலாம். முடிஞ்சால் நம்மளால் கட்டிங்ஸ் மூலியமாக ரெடி பண்ண முடிஞ்சுது அப்படின்னா ரெடி பண்ணலாம். நர்சரியில் ரொம்ப ரேருங்க. இந்த கலெக்ஷன் பிளான்ட் வந்து நர்சரிஸில் இருக்கிறது ரொம்ப ரேரு. ஏதாவது ஒரு சில நர்சரிஸில் மட்டும்தான் இருக்கும். முடிஞ்சால் கிடச்சிதுன்னா வாங்கி வச்சு பாருங்கள். இது ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டு ஒரு டைம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு விட்டுட்டேன் வராது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இது ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த கலரில் தாங்க ஒரு இது பூக்கள் வைக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு அப்படின்றனால சரி ஓகே நம்ம வந்து வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சது தான். நல்லா பூக்கள் கொடுத்துட்ருக்கு. வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.